நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கரூரில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குதிரை பேர வழக்கில் கைதாகி பிணையில் உள்ள கார்த்திக் என்பவரின் கோதை நகரில் ரெய்டு நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகர். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். குதிரை பேரமாக தற்போது கரூரில் உள்ள சத்தியமேஸ் கார்த்தி மற்றும் ரமேஷ் இல்லத்தில் அதிகாலை முதலே போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என சிலர் தொலைபேசி வாயிலாக தனக்கு பண ஆசை காட்டி குதிரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து இது 10க்கும் மேற்பட்ட தவிக எம்எல்ஏயிடம் பேரம் பேசியதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியமேஸ் கார்த்தி மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட முக்கிய நபர்களை கைது செய்து போலீசார் காவல் வைத்திருந்தனர். நேற்று இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி நெருக்கமானவரின் வீடுகள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று திடீரென சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலை முதலில் தொடங்கிய இந்த சோதனையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆவணங்கள் மற்றும் முக்கிய பதிவுகள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கோதநகர் பகுதியில் உள்ள சத்தியமேஸ் கார்த்தி மற்றும் அதிபர் ரமேஷ் ஆகியோர் வீடுகளில் காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.